Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, உம்மையே போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, இதோ இந்த நேரத்திலே தாகத்தோடு இருக்கின்ற எல்லோர் மேலும் தெய்வீக வல்லமை ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவே. இந்த இறைவார்த்தையை கேட்கவிருக்கின்ற அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய உள்ளத்திலே நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த இறை வார்த்தையை கொடுக்கவிருக்கின்ற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக தலை நிமிரச் செய்பவர் இயேசு என்கிற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 3:3 வாசிக்க கேட்போம். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலைநிமிரச் செய்பவரும் நீரே. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காக்கும் கேடயமாகவும் மாட்சியாகவும் தலை நிமிரச் செய்பவராகவும் இருக்கின்றார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதால் அவர் நமக்கு உலகம், சரீரம், பசாசு ஆகியவற்றை வெல்ல வல்லமையை கொடுக்கின்றார். நமது வெற்றிகளில் அவர் அகமகிழ்கின்றார். நமக்கு கூடுதல் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்கின்றார். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, உற்ற நண்பனை போல கரம் பிடித்து வழிநடத்தி தலை நிமிர்ந்து நடக்கச் செய்கின்றார். பிரியமானவர்களே, அவரை உறுதியாக பற்றி கொண்டு வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாமல் அவர் பின்னால் செல்லுங்கள். அவரை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய இயலாது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கடவுளுக்கு அஞ்சி கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம். உங்களை படைத்தவரே உங்களை பாதுகாப்பார். எல்லாவித தீமைகளிலிருந்தும் உங்களை பாதுகாத்து தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். நீங்கள் செய்வதனைத்திலும் வெற்றியை கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 23:5 வாசிக்க கேட்போம். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்த்தால் முதலில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்றும் இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளலாம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக உயர்த்திய ஆண்டவர் 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக இஸ்மவேலரிடம் விற்கப்பட்ட யோசேப்பை எகிப்தின் ஆளுநராக உயர்த்திய ஆண்டவர் ஒரே ஒரு குழந்தைக்காக ஆண்டவர் முன் கண்ணீர் விட்டு கதறி அழுத அன்னாவுக்கு
ஒரு அருமையான குழந்தை சாமுவேலையும் மற்றும் 5 குழந்தைகளையும் கொடுத்து உயர்த்திய ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். தாவீதையும் அன்னாவையும் யோசேப்பையும் தலை நிமிர்ந்து நடக்கச் செய்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். நம் பகைவர்கள் காண அவர்கள் கண் முன்பாகவே நமக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து நம்மை தலை நிமிரச் செய்வார். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து பாடுங்கள். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கும்போது இனிமேல் இவளால் எழுந்திருக்கவே முடியாது என்று சொன்னவர்களும், மாபெரும் இழப்பை சந்தித்து வறுமையில் வாடியபோது இவளுக்கு இதுவும் வேண்டும் இதற்கு மேலும் வேண்டும் என்று சொல்லி கைகொட்டி சிரித்தவர்களும், கோடிகள் போட்டு கட்டிய வீடும் தோட்டமும் இயற்கையின் சீற்றத்தினால் மண் குவியல் ஆனபோது அவ்வளவுதான் இவளால் எழுந்திருக்கவே முடியாது என்று சொல்லி நகைத்தவர்கள் முன்னும் கடவுள் உங்களை அதிசயமாக அற்புதமாக உயர்த்துவார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் இருக்கின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் இழந்து போன அத்தனையையும் ஒரு நொடி பொழுதில் அவர் மீண்டும் திரும்ப கொடுப்பார். மீட்க வல்லவராக இருக்கின்றார். அவர் சர்வ வல்லவர். பிரியமானவர்களே, உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் அபிஷேகத்தால் நிரம்புவீர்கள். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளும். அப்பொழுது உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அத்தனை பேரும் உங்கள் சார்பில் வருவார்கள் அல்லது காணாமல் போய்விடுவார்கள். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன்னி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 24 25 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமணமான ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது இழிவாகவும் சாபமாகவும் கருதப்பட்டது. மலடி என்று சொல்லி அவர்களை துன்புறுத்துவதும் சுபகாரியங்களுக்கு அழைக்காமல் இருப்பதுமாக இருந்தது. ஏன், இன்றைய காலகட்டத்தில் கூட அதுதான் நடக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் செக்கரியாவும் எலிசபெத்தும் வாழ்ந்து வந்தார்கள். தமக்கு முதிர் வயது ஆகிவிட்டது, எனினும் நம்மளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த வேளையில் ஆண்டவர் அவர்களை சந்தித்தார். ஆலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த செக்கரியாவுக்கு ஆண்டவரின் தூதர் தோன்றி, செக்கரியா, அஞ்ச வேண்டாம், உம் மன்றாட்டு கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவீர் என்று சொன்னார். ஆண்டவரின் தூதர் வாக்குரைத்தபடியே எலிசபெத் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ஆசீர்வாதமான மகனாக அவர் மாறினார். மக்கள் மத்தியில் இருந்த இகழ்ச்சியை நீக்கி எலிசபெத்தையும் செக்கரியாவையும் ஆண்டவர் தலை நிமிர்ந்து நடக்கச் செய்தார். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் பெயர் சொல்ல, முதுமையில் நம்மை தாங்கி பிடிக்க, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று கலங்குகின்றீர்களா? கலங்காதீர்கள் பிரியமானவர்களே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 குழந்தைகளை விட மேலானவராக இருக்கின்றார். அவர் உங்களை தாங்குவார்.
உங்களுக்கு கேடயமும் கோட்டையுமாக இருப்பார். உங்களை தீங்கு அணுகாதவாறு பாதுகாப்பார். கருவறையில் தாங்கியவர் கல்லறை வரைக்கும் உங்களை தாங்குவார். உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். உங்களுக்கு எல்லாமுமாக இருந்து அவரே ஆசீர்வதிப்பார். அவரை உறுதியாக பற்றிக் கொண்டு அவரோடு நீங்கள் நடக்கும்போது உங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். ஆகவே கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் முதிர்ந்த வயதிலும் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 7 11 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசு ஒரு கூட்டம் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து இயேசுவின் முன்னால் நிறுத்தினார்கள். இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டிருக்கின்றாள். மோசேயின் சட்டப்படி இவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கூனி குறுகி நின்ற அந்த பெண்ணையும் குற்றம் சாட்டி கொக்கரித்து கொண்டிருந்த ஆண்களையும் உற்று பார்த்துவிட்டு தரையில் குனிந்து எழுதலானார். அவர்கள் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்ததால் அவர், உங்களில் பாவம் இல்லாதவர் அவள் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தரையில் குனிந்து எழுதலானார். ஒருவர் பின் ஒருவராக அனைவரும் சென்று விட்டார்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூனி குறுகி நின்ற அந்த பெண்ணை பார்த்து, நீர் போகலாம், பாவம் செய்யாதே என்றார். மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்து புதிய வாழ்வை கொடுத்தார். தலை நிமிர்ந்து நடக்கச் செய்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பும் அக்கறையும் உள்ளவராக இருக்கின்றார். சினம் கொள்ள தாமதம் செய்பவர். பிரியமானவர்களே, நீங்கள் பாவம் செய்துவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றீர்களா? அல்லது நீங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை கிடைத்து விடுமோ, சிறையில் அடைத்து விடுவார்களோ, அல்லது வீட்டை விட்டு துரத்தி விடுவார்களோ என்று பயந்து நடுங்கி ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவருடைய பாதத்தில் அமருங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்கள் பாவங்களை போக்கி இகழ்ச்சியை நீக்கி உங்களுக்கு புது வாழ்வு கொடுப்பார். நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நடக்கலாம். தலை நிமிர்ந்து அவர் உங்களை நடக்கச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, தாவீது அரசர் பாவம் செய்தபோது அவருடைய பாவத்தை மன்னித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பிய நம் ஆண்டவர், மதலேன் மரியாள் பாவம் செய்தபோது அவருடைய பாவத்தை மன்னித்து தன்னுடைய சீடத்தியாக உயர்த்திய ஆண்டவர், சக்கேயு பாவம் செய்தபோது அவருடைய பாவத்தை மன்னித்து இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு வந்தது என்று சொல்லி அவரையும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். தூய ஆவியால் நிரப்புவார். நம் பாவங்களை மன்னிப்பார். நம்மை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கு மட்டுமே நீங்கள் பணிவிடை புரிந்தால் உங்கள் ஒவ்வொருவரையும் தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம்.
விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே. நாங்கள் எவ்வளவுதான் பாவிகளாக இருந்தாலும் எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே சினம் கொள்ள தாமதம் செய்பவர், எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர், எங்கள் பாவங்களை எல்லாம், எங்களுடைய சாபங்களை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த நல்ல தகப்பனே, உம்மையே போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் சுவாமி. எங்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்பவரே, உமக்கே ஆராதனையும் துதியும் புகழும் செலுத்துகின்றோம். இயேசுவே, எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை உறுதியாக பற்றி கொண்டு வாழக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராவது எங்களால் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அவர்களை தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. Praise the Lord. Praise the Lord.